Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதை வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சைலைட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. ஓஜி சம்பவம் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பேட் அக்லில இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி திருவிழாக்கு அஜித் ஃபேன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் அந்த படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு. இது வரைக்கும் அஜித் அவர்களோட டீசரோ ட்ரெய்லரோ பார்க்காத வியூஸை வந்து இந்த குட் பேட் அக்லி பார்த்துருக்கு. இதை தொடர்ந்து அந்த படத்துல இருந்து ஓஜி சம்பவம் தயாராகிட்டு இருக்கு, தரமா தயாராகிட்டு இருக்கு, வெறித்தனமா தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு ஜிவி ஒவ்வொரு நாளும் ஹைப்பு ஏத்த அந்த படத்தின் மேலேயும் அந்த பாட்டு மேலேயும் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க, எப்போதான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப உச்சத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா எதிர்பார்த்திருக்க பாடல் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் மைத்ரி மூவிஸ்லேருந்து ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த படத்தோட மேக்கிங்கை வந்து, அதாவது இந்த டீசரோட மேக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துலேருந்து எல்லாரும் பாட்டு தானே கேட்டீங்க, ஆனால் இந்த படத்துல இருந்து இந்த டீசர் ரிலீஸ் பண்ணோம்ல, அதோட மேக்கிங்கை ரிலீஸ் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அதோட மேக்கிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ஏகே அவர்களை மங்காத்தா டைமில் ஒரு ஏகேவை பார்த்துருப்போம். ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி அந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப குஷியாக வச்சிருப்பாரு. அந்த ஏகேவை நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏகே அவர்கள் ஆதிக்கோட சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், ஆதிக்குமே ஏகே அவர்களை செதுக்கின விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளோ லவ் பண்ணி தன்னோட ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து எப்படி ஒவ்வொரு ஃப்ரேமாக செதுக்கணும் அப்படின்னு ஆதிக் பண்ண விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதோட ஓஜி சம்பவம் அந்த டீசரோட மேக்கிங்கில் வரும்பொழுது இன்னைக்கு டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே இல்லைங்க, கொஞ்சம் லேட்டாக, ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக இந்த பாடல் ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 10 KGF பாடலுக்கு சமமாக இந்த ஓஜி சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு ரிலீஸ் ஆனதுமே அந்த அந்த தீம் மியூசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே ஜிவி வின் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அப்படியே கேஜிஎஃப்லாம் வந்து மறக்கடிச்சு. ஏன்னா இது வரைக்கும் கேஜிஎஃப் போட்ட அனைத்து பாடலையும், கேஜிஎஃபாக இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும், இந்த பாடல்கள்லாம் நின்று பேசும். அதாவது மீன்ஸ் ஒரு பேன் இண்டியன் ஒரு சாங்ஸாக அது படமாக அது வந்தாலுமே கூட அதில் இருக்க பாடல்களை எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்திலேருந்தே இறங்கி விளையாண்டுருக்காரு ஜிவி. அதான் ஃபுல்லாக ஸ்பேஸ், இந்த கிரவுண்டு உங்களுக்கு ஜிவி, நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல. ப்ரொடக்ஷன்லையும் ஆதிக்குமே அதை தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட இந்த பாட்டோட ஓப்பனிங்லேருந்து என்னன்னா திரையரங்கம் செதறட்டும் அப்படின்னு தொடங்குறாங்க. அது வழக்கமாக ஏகேவோட படங்களை நடக்கிறதா. ஸோ அங்கிருந்தே தெரிக்கும் பொழுது, சொல்லி அடிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இவன் பேர் முழக்கம் கதறட்டும் அப்படின்றது ஆல்ரெடி ஏகே அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு எப்படி அந்த இசையில் ஒரு பிஜிஎம்லாம் தயாரிச்சாங்களா நம்ம ரசிகர்கள்லாம், அஜித்தே கடவுளேன்றப்ப கூட அங்கே அஜித்தேன்னு மாற்றினாங்களா, அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படியே நம்மளது பாடல்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. பாடல்கள் தவிர்த்து அது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரெட், அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் பண்ண முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியுமா, அதில் வில்லனிசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வருங்க. அது எல்லாமே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு லியோ பீஸ்லியோ அந்த லிரிக் வீடியோ வரும்பொழுது ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி பண்ணுவாங்க. இதில் ஏகேக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஓப்பனிங்லேயே ஃப்ரேமில் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆதிக்கு இந்த பக்கம் நிற்பாங்க, அந்த பக்கம் ஏகே நிற்பார். நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டோட மேக்கிங் கருணை எல்லாம் கிடையாது இனி வன்முறை தான் அப்படின்ட்டு அந்த உள்ள ஒரு லைன் வரும். அதான் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஏகே அவர்கள் வன்முறைக்கு கையில் எடுக்கிறார். அதான் ரொம்ப வன்முறையாக, ரொம்ப கேங்ஸ்டராக. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதாளம் ஞாபகம் வருது. மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய ரொம்ப சாந்தமாக இருக்கார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் சாந்தமாக ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இனி வன்முறை தான் அப்படின்னு இறங்கி அடிக்கிறேன். அதுதான் ஓஜி சம்பவம் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது அப்படியே இன்னும் ட்ராவல் ஆகிட்டு வந்தால் நல்லவன் தான் நீ பார்த்தவன் கெட்டவனா, கதை மாறுது சாத்திக்கடா இனி ஓஜி சம்பவம் தான். நல்லவனா நீ பார்த்தவன் கெட்டவனா, கதை மாறுது பார்த்துக்கடா இது ஓஜி சம்பவம் தான் அப்படின்ட்டு அதுதான் சொல்றேன். இந்த படத்தோட கதையை இந்த பாடல்களை சின்னதாக வச்ச மாதிரி இருக்கு. அதுல இன்னொரு குறிப்பா இந்த லைன் நல்லா இருக்கும். முறைச்சவன்லாம் சவப்பட்டியே தயாரா வச்சுக்கோ, அப்பளம் எலும்பெல்லாம் அப்பளமா நொறுங்க போகுது அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கும். அதுவும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் பக்கா கேங்ஸ்டருக்கு உண்டான ஒரு திமிர்த்தனம் அப்படின்னே சொல்லலாம். அதுல இன்னொரு லைன் குறிப்பா இதுதான் இனிமேட்டு எல்லாத்தோட ரிங்டோனா இருக்குன்னே எடுத்துக்கலாம். என்னன்னா வெறியேத்தி சும்மா திமிர காட்டி எகிராத, ஆர்ஐபி உனக்கு போஸ்டர் உண்டு முறைக்காத அப்படின்னு. அதுதான் இதுதான் எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த லிரிக் வந்து போடும் பொழுதே நம்மள அப்படியே பாடும் பொழுது ஒரு திமிர்த்தனம் ஒரு தௌலத்தா இருக்குன்னு தெரியுங்களா, அதெல்லாம் இதுல பக்காவா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பாடல்ல வந்து இந்த ஆர்ஐபி தான் இனிமேட்டு அதிகமா பேசப்படும் நினைக்கிறேன். இதை தவிர்த்து வந்து இந்த பாடல் எழுதினவர் வந்து விஷ்ணு வேடவன். இந்த பாடல பாடினவங்க வந்து ஜிவி அண்ட் ஆதிக், அது இல்லாம கோரஸும் சேர்த்து பாடியிருக்காங்க. குறிப்பா நான் ஆதிக் பத்தி சொல்லி ஆகணும். எவ்வளவு வெறித்தனமான ஒரு ரசிகரா இருந்தாங்கன்னா, முறைக்காதே அப்படின்னு அப்படி கையை இது பண்ணிட்டு கத்துவா இருப்பாருங்களேன். அந்த மனுஷன் அப்படி கத்த வேணாங்க, வேற யாராவது சிங்கரை போட்டு அதில் கத்துங்கன்னு விட்டுலாம். என்னோட நடிகருக்கு நான் தான் பண்ணுவேன், எனக்கு அட்லி தான் ஞாபகம் வந்தாரு, எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி ஆதிக்கு தான் அங்கே நின்று அது அப்படிதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த அட்லியை பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அவரு பாடியிருக்கிறாரு. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உள்ள இருந்து பாடியிருக்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஜிவி ஒரு இடத்துல சொல்லுவார் தெரியுங்களா, இந்த லிரிக்கோட ப்ரொமோ நேற்று விடும் பொழுது அதில் சொல்லியிருப்பாங்க, கத்துனும் தொண்டை கிளியிற ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்ட்டு. அதை ஆதிக்கிட்ட பார்த்தேன், அவ்வளோ தூரம் அவர் பாடியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பாடல். இந்த கேங்ஸ்டருக்கு பொருத்தமான பாடலாக இருக்குமா அப்படின்னா, இந்த வரிகளிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மிகப்பெரிய கேங்ஸ்டர், உலகத்திலே ஒரு தரமான கேங்ஸ்டர்னு வச்சுக்கலாங்கன்னா, கேஜிஎஃப்க்கு மேலே ஒரு கேங்ஸ்டர். அவரு வந்து அவருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரே அமைதியா போய் ஒரு இடத்துல இருக்காரு. அதாவது ஜெயில தான் இருக்காரு, எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. அவரே சீண்டி பாக்குறாங்க. ஸோ சீண்டி பார்த்த அவரை வந்து கணக்கு தீக்கிறதுக்காக உள்ள இருந்து வருவாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா லிரிக் இந்த பக்கம் ரிலீஸ் ஆனதுமே எல்லாருமே ஸ்டோரி ரிவீல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவர் வந்து அந்த அவரை யாரெல்லாம் சீனாங்களோ அவங்கள லிஸ்ட் போட்டு சம்பவம் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் இந்த படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இந்த வரிகள் எழுதும்போது விஷ்ணு வேடவன் அவர் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது அவர்கிட்ட சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அவரு எழுதக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கக்கூடிய கதைக்களமா இருக்கட்டும், இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தான் இமேஜின் பண்ண வைக்குது. ஜிவி அவர்கள் சின்னதா பார்த்து தரமா செதுக்கியிருக்காப்ல. இந்த ஓஜி சம்பவத்துல இவ்வளவு தூரமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடுவுல ஜெயிலர்ல வந்து அனிருத் வந்து ஒரு விஷயம், ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட டயலாக்ஸ் எல்லாமே அங்கங்க நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனா டீசர்ல இருக்கக்கூடிய டயலாக் வசனங்கள்லாம் அதுல வச்சிருக்காங்க. அதுவா இருக்கட்டும், எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் அந்த வசனமா இருக்கட்டும், ஏகே அவர்கள் தன்னோட வசனத்தையும் அவரோட வசனத்தை இந்த பாட்டுல வந்து ஜிவி அவர்கள் இணைச்சிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், இதை தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் வந்து பக்கா கேங்ஸ்டரா, அவருக்கான வரிகள் தெரிக்கட்டும், செதறட்டும், சம்பவம், ஓஜி ரியல் கேங்ஸ்டரா அவரை பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு கேங்ஸ்டரா நம்ம கொடுக்கும் பொழுது இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், கடைசியில வர டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க இந்த லிரிக்ஸ்க்கு. அதனால இந்த ஓஜி சம்பவம் ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும். இது எந்த இடத்துல வருதுன்னு தெரியல. ஜெயில் செட்டப்ல ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க நம்ம மேக்கிங்லேயே பார்த்துருப்போம். அவரு இந்த பக்கம் டான்ஸர், இந்த பக்கம் டான்சஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் டான்சஸ் இருப்பாங்க. ஏகே மட்டும் நடுவுல நாக்க மடக்கிட்டு பயங்கரமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அங்க இது பிளேஸ் ஆயிருக்கா, எங்க இருந்து தொடங்க போகுதுன்னு தெரியல. இந்த பாடல் எங்க பிளேஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல படத்துல. ஆனா இது ஜெயில இருக்கக்கூடிய பாட்டு இருக்குல்ல, அதுல இன்னும் இறங்கி குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 ட்ராக், அதுல இந்த ட்ராக் வந்து பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. இன்னும் 2 ட்ராக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நடுவுல சின்ன சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சிருந்தாங்க. அதுவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த பிளைட்ல இருந்து ஏகே அவர்கள் இறங்குறதா இருக்கட்டும், கூட பிரசன்னா அண்ட் சுனில் அவர்கள் ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், அதுல ஒரு தக் இருந்துச்சுங்க. அது ஒரு அழகான ஒரு ஸ்பேக் இருந்துச்சு அவர் நடந்து வரும் பொழுது. இதுதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல நம்ம அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் கதைக்களம் வந்து அங்க நடக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட, நம்ம ஏகே அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹாலிவுட் சாயல்ல வந்து ஒரு படம் பண்ணணும், ஸ்டைல்ல பண்ணணும் அப்படின்ட்டு தான். அவருக்கு பிடிச்ச அந்த ஹாலிவுட் ஸ்டைல் இதுல இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு கேங்ஸ்டராவும் அவர் இருக்க போறாரு. குறிப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்ச, இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகரா கிடைச்சிருக்கான ஆதிக்கோட நடிகரும் கிடைச்சிருக்காரு. எல்லாமே கிடைச்சிருக்கு. மியூசிக் என்கிட்ட கொடுத்துருங்க, அது ஏன் கிரவுண்ட் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிவியும் பூந்து விளையாண்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகேங்க, நீங்க எதிர்பார்த்த லிரிக் வேணும்ல அப்படின்னு விஷ்ணு வேடவனும் பயங்கரமா எழுதியிருக்காரு. குறிப்பா விஷ்ணு வேடவன் சொன்னது என்னன்னா, அவர் வந்து லோக்கியோட அசிஸ்டன்ட், பாட்டு எழுதினவர், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவர். இவர் வந்து பக்காவான விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க. அப்ப நிறைய பேர் கேட்கும் பொழுது இவர் சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருப்பாரோ, ஓகே விஜயோட லிரிசிஸ்ட வந்து ரஜினி அவர்களுக்காக எழுத வச்சிட்டாங்க, இனிமேட்டு அவர் வந்து 2 பேருக்கும் காமனா இருப்பாரு, அங்க ஒரு வார் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஓப்பனா ஒரு ஃபேன் பாயா எப்படி அவர் டைரக்ஷன்லயோ அவர் கலக்குனாரோ ஆதிக், ஜிவி ஒரு பக்கம் அஜித் சார் எவ்வளவு பிடிக்குன்னு மியூசிக்ல பண்ணாரோ, அதை தாண்டி நானும் ஒரு ஏகே ஃபேன் அப்படின்றத லிரிக் மூலம் விஷ்ணு வேடவன் வெளிப்படுத்திருக்காரு. அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும், அப்படிதான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அருமையான வரிகளா இருக்கு.
இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது இப்பயே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு எங்க பார்த்தாலும் ஓஜி சம்பவமா தான் இருக்க போகுது, தெரிக்க போகுது. கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த பாடல்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளானும் அவங்க அடுத்த கட்டமா பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சம்பவத்துக்கும் ரெடியா இருக்கலாம். இனிமேட்டு எல்லா ரெக்கார்டுக்கும் ஆர்ஐபி தான். இனிமேட்டு ஏகே அவர்களோட ரெக்கார்டு தான் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடுப்பில் நன்றி.